வாழ்க்கையில குறை வைத்தாரா? குறை வைத்தாராங்க? சத்தமா சொல்லுங்க. வைத்தாருன்னா எங்களுக்கு குறை இருந்ததுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா ஆண்டவர் என்னை நன்மையாய் போஷித்து பாதுகாத்தார்னு சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுமே. அருமையான திருச்சபையாரே, தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படாத இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லும்படியாக ஆண்டவராலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவீங்களே. தேவனுடைய அழைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். தேவனாலே அப்படி வார்த்தையை அறிவிக்கும்படியாக நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உங்கள் குடும்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆமென் சொல்லுமே. தேவனுக்கு நீங்கள் சிநேகிதராக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுடைய சிநேகிதராய் ஆபிரகாமுக்கு மோசேக்கு இருந்தது போல அவர் இருக்கிறார். தேவன் அனுதினமும் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே நீங்கள் பாதுகாப்பா தான் இருப்பீங்க. பயப்படவே தேவையில்லை. ஆமென் சொல்லுவேன். உங்களை குறித்ததான ரகசியம் தேவனுடைய உள்ளத்தில் இருக்குது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனுஷை குறித்ததான ரகசியத்தை ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் வைத்திருந்தார். அதற்கு ஏற்றபடி ஒவ்வொருவருமே உருவாக்கி அவருடைய ராஜ்யத்தில் வைத்து சபையில வைத்து அவர்களை கொண்டு மாபெரும் காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் உங்கள் மூலமாக அவர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவேன். தேவனாலே நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நாம் சபைக்கு வரும்போது, விசேஷமான கூட்டங்களுக்கு வரும்போது கர்த்தர் அவருடைய திட்டங்களுக்கு ஏற்றபடி உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவேன். தேவனாலே பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். தேவன் உங்களை செயல்பட வைக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. ஆமென் சொல்லுமே. தேவனுக்கு மனிதர்கள் மத்தியஸ்தர்களாக இருந்து ரட்சிக்கப்படும்படியாக பரிந்து பேசுகிறவர்களாக ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அப்ப நீங்க நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நீர் அழைத்திருக்கிறீரப்பா. உடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு உடைய வார்த்தை கொண்டு செல்லும்படியாக என்னை நீர் தெரிந்து கொண்டதற்காக உனக்கு நாங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை செய்வதற்கு என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுவேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட நாம் ஆண்டுடைய வேதத்திலிருந்து சில தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து நாம் ஜெபித்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னும் விசுவாசத்திலே பெருக போகிறோம். ஆமென் சொல்லுவேன். நாம் இந்த நாளில் கூட செய்தியுடைய தலைப்பு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் பலவிதமான தேவைகளோடு கூட எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் நாம் நம்புகிறபடியே நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை எப்படி நம்புகிறோமோ, எப்படி பார்க்கிறோமோ, அப்படியே அவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறவர் மாத்திரமல்ல, நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய ஊழியர்களுக்காக, நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்காக அவர் செயல்படுகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. பாருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்த தானியேல் சிங்கத்தின் கெபியிலிருந்து பாதுகாக்கப்பட்டார். ஆமென் சொல்லுமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்பின எதிரிகளின் கையிலிருந்து தாவீது காப்பாற்றப்பட்டார். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்த அன்னாள் குமாரனை பெற்றெடுத்தால். ஆமென் சொல்லுமே. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்த இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தாலும் அவருடைய பெருமூச்சை கேட்டு அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். ஆமென் சொல்லுமே. ஆமென் சொல்லுமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த தீர்க்கதரிசியின் மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் கடற்காரர்களிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுமே. ஆமென் சொல்லுமே. ஆமென் சொல்லுமே. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்த பர்திமேயோ பார்வை இல்லாத சூழ்நிலையில பார்வை பெற்றுக் கொண்டார். ஆமென் சொல்லுமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த ஸ்திரீ வழிபாடுள்ள ஸ்திரீ சுகத்தை பெற்றுக் கொண்டார். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு 3
பேரும் அக்கினி சூளையில போடும்போது அரசாங்கத்தினாலே பயமுறுத்துகிற காரியங்கள் வந்த பொழுது அவர்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தபடினாலே அக்கினி சூளையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆகவே நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது உங்களுக்கு அறியாத தெரியாத பாதைகளிலே அவர் உங்களை பாதுகாப்பாய் பத்திரமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் வெற்றி சிறக்கும்படியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு அமைத்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அவரை நம்பினவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து தெரிந்ததும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. வேதத்துல ஏராளமானவர்களை குறித்து நாம் சொல்லலாம். சிலரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த ஆபிரகாம் முதிர் வயதிலே குமாரனை பெற்றெடுத்தார்கள். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பு கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தபடினாலே எகிப்துக்கு ஆளுநராய் மாற்றப்பட்டார். ஆமென் சொல்லுமே. ஆகவே நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க உங்களுடைய விசுவாசமானது ஆண்டவர் மேலே பெருக உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்கும், உயர்வுகள் பெருகிக் கொண்டே இருக்கும், பாதுகாப்பு பெருகிக் கொண்டே இருக்கும். அவர் உங்களை வழி நடத்துவதை நீங்கள் கண்ணார காண முடியும். ஆமென் சொல்லுவேன். இதை நாம் சில வேத வசனங்களில் இருந்து நாம் தியானித்து நாம் ஜெபித்து விசுவாசித்து நன்மைகளை ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுவேன். எத்தனை பேர் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க? என் நம்பிக்கை கர்த்தர் தான் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்பிக்கை. அதனாலதான் டாக்டரால கைவிடப்பட்டாலும் மரித்து போகிற நிலையில் இருந்தாலும் இயேசுவை நம்பும் போது பிழைத்துக் கொள்கிறோம். நான் அப்படிதான் இருந்து பிழைத்திருக்கிறேன். அந்த நாட்கள் இயேசுவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் விக்கிரக ஆராதனை இருந்ததுன்னா, ஆனால் அந்த நாட்களே வியாதியில மரித்து போகிற எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார்கள். இயேசுவை நம்புனேன். இந்த 15 வருடமாக உயிரோடு இருக்கிறேன். நம்பலின்னா 5 வருட ஆயுள் இறந்து போய். அல்லேலூயா. ஆகவே கர்மியான திருச்சபையர் முழு நம்பிக்கை ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களை வைத்திருப்பார். ஆமென் சொல்லுமே. அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னும் நீ ஆண்டவருக்கு நேரத்தை கொடு. இன்னும் ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இன்னும் அதிகமா நீங்க பலப்படுங்க. உங்களுடைய எதிர்காலமானது மகிமையானதா இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல சொந்த பந்தத்துல யாருமே வாழாத ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நீங்க வாழும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 4வது அதிகாரம் 5வது வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். அருமையான திருச்சபையாரே, சங்கீதம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேலே நம்பிக்கையாருங்கள். அப்படி என்றால் வேற ஒரு மொழிபெயர்ப்புல கர்த்தருக்காக நல்ல பலிகளை செலுத்தி கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்கள். ஆமென் சொல்லுமே. அவரை ஸ்தோத்திரித்து துதித்து அவர் ஆராதித்து அவருக்கு மகிமை செலுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை கொண்டு கலங்காதபடி, பயப்படாதபடி, வேதனை பயப்படாதபடி, புலம்பாதபடி, மற்றவர்களிடத்தில் ஓடி 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அறிவிக்காதபடி ஆண்டவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையான சொல்லுது. ஆமென் சொல்லுமே. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுக்கு பயப்படாதீங்க, எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போறார். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை ஆச்சரியமாக மாறப்போகுது, அதிசயமாய் மாறப்போகுது. ஆண்டவருடைய உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுத்த போகிறார். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கண்டு கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான், அந்த வாழ்க்கைக்கு நேராகத்தான், அதை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 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 நம்புறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தாவே
உங்களையே நம்புகிறேன். அப்படியே எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 5வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். பாருங்க, இங்க வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. கர்த்தாவே, எனக்கு ஏராளமான எதிரிகள் இருக்கிறாங்க, சத்துருக்கள் இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் ஏகப்பட்ட பேர் என்னை சுற்றியும் இருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க பாருங்க ஆனாலும் பாருங்க என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. அல்லேலூயா. பாருங்க பாருங்க, கர்த்தாவே நான் சரியான வாழ்க்கை வாழ உம்முடைய வழியை எனக்கு காட்டும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் காட்டுகிற வழியில தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. கர்த்தர் காட்டுகிற வழியில நாம் நடக்கும் போதுதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். கர்த்தர் காட்டுகிற வழியில நாம் நடந்து கொண்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை மேலுமே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். அங்க பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது, ஜனங்கள் என் இடத்திலே குறைகளை தேடுகிறார்கள், குறைகளை தேடுகிறார்கள், ஆனால் நான் எப்படி வாழ விரும்புகிறீரோ அந்த வழியை எனக்கு காட்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான வழியை எனக்கு காட்டும் ஆண்டவரே. நான் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ, என்னை சுற்றி இருக்கிற உறவுக்காரர்கள், நண்பர்கள் அல்லது எதிராளிகள் என் இடத்துல குறைகளை தேடுகிறார்கள், குறைகளை தேடுகிறார்கள். கர்த்தாவே, நான் ஒரு சரியான வாழ்க்கை வாழணும், இப்படி நாம மகிமைக்காக நான் வாழணும், என்னுடைய வாழ்க்கையானது உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையானது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கணும், அதற்கு ஏற்ற வழியை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கூட சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும், பிரச்சனைகள் இவரை சுற்றிலும் ஏராளமாக இருந்தாலும் தாவீதை சுற்றிலும், ஆனால் தாவீது பிரச்சனைகளை பார்க்கவில்லை, சுற்றி இருக்கிற எதிரிகளை பார்க்கவில்லை, தன் இடத்துல குறைகளை கண்டுபிடிக்கிறவரை தாவீது பார்க்கவில்லை, தன்னை தேடுகிறவர்களை, துரத்துகிறவர்களை, அழிக்க நினைக்கிறவர்களை தாவீது பார்க்கவில்லை, ஆண்டவரை பார்த்தார். ஆமென் சொல்லுமே. ஆண்டவரை பார்த்தார். ஆமென் சொல்லுமே. ஆகவே அருமையான கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நீங்கள் தேடும் போது வழி இல்லாத இடங்களிலே அவர் வழியை உண்டாக்குவார். ஆமென் சொல்லுமே. ஆமென் சொல்லுமே. என்ன பண்றதுன்னு தெரியலையா, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையா, இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கு நீங்கள் இருக்கிறீங்களா, ஆண்டவரை தேடுங்க, வழியை அவர் உண்டாக்குவார். ஆமென் சொல்லுமே. உங்களுக்கான வழியை, உங்கள் குடும்பத்துக்கான வழியை, உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கான வழியை ஆண்டவராகிய இயேசு காட்டுவார். ஆமென் சொல்லுமே. அப்போ நாம் ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவரிடத்துல செபிக்கணும். ஆண்டவரே, நீ விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி நீங்க உங்களை அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களை நடத்துகிறவரா இருக்கிறார். இரண்டாவது காரியம், சங்கீதம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமே. அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறவர்களை நோக்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவர்களை நோக்கி அவருடைய முகம் இருக்குதான். ஆமென் சொல்லுவோமே. ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, கர்த்தர் நல்லவர், நல்லவர், நன்மை பாருங்க, நல்லதை செய்யும் ஜனங்களை அவர் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிற ஜனங்களை நேசிக்கிறவருமாய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. பாருங்க, நல்லவர்கள் அவருடனே இருப்பார்கள், அவர் முகத்தை காண்பார்கள். ஹல்லேலூயா. நல்லவர்கள் அவருடனே இருப்பார்கள், அவருடைய முகத்தை காண்பார்கள். ஆமென் சொல்லுவோமே. அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்க பாருங்க, கர்த்தர் நல்லதை செய்பவர்களை நேசிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் எப்படி இருக்கிறாரு?
அவர் நல்லவரா இருக்கிறார். அவருக்கு யாரு தெரியல பிடிக்கும்? நன்மை செய்கிறவர்கள் தான் பிடிக்கும். தீமை செய்கிறவர்களே அந்த தீமையான காரியத்தை அவர் வெறுக்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அப்ப பாருங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது கர்த்தர் வழியை காட்டுகிறவரா இருக்கிறார். நாம் அவர் மேல் நம்பிக்கை இருந்து அவருடைய வழியில நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நன்மையை தான் சூழ்ந்திருக்கு. ஆமென் சொல்லுவோமே. அப்ப அவர் நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். அவருடைய முகத்தை காணத்தக்க வகையிலே அவர் நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அடுத்தது மூன்றாவது காரியம் பாருங்கள். சங்கீதம் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளாக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். பாருங்க, அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளாக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறீர். பாருங்க, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெற்றியோடு கூட மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆமென் சொல்லுமே. அவங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தோல்வி அடையாது. பரிசுத்தத்துல தோற்று போக மாட்டாங்க. தேவனுக்கு பிரியமானதை செய்கிறது அவர் வெளியே வர மாட்டாங்க. பாருங்க, மூன்றாவது காரியம் பாருங்க, 21வது அதிகாரம் சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளாக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறீர். ஆமென் சொல்லுமே. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றென்றைக்குமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் உலகத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதபடி ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் போது நீங்களும் நானும் என்றென்றைக்குமே ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, அவர் பாருங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய வல்லமையை அவர் பயன்படுத்தி நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். எப்படிங்க? அவருடைய வல்லமையை பயன்படுத்தி அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது அவருடைய வல்லமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உடைமைகளையும் உங்களுக்கு உண்டான யாவற்றையுமே அவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, அவருடைய சமூகத்துல நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்க முடியும். எல்லா சஞ்சலங்களை தவிர்ப்புகளை அவர் உங்கள் வாழ்க்கையில் விட்டு நீக்குகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. ஆமென் சொல்லுமே. அவர் அது மாத்திரமல்ல, வெற்றியும் ஒரு வேண்டையும் புகழையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவரா இருக்கிறார். இது யாருக்கு தெரியுங்களா? அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. தன்னை சாராதபடி, தன்னுடைய திறமைகளை சாராதபடி, ஊழியக்காரனை சார்ந்தில்லாதபடி, வானத்தின் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் என்றென்றைக்குமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கும். அவருடைய வல்லமையை பயன்படுத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையுமே ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அடுத்து அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறார். சந்தோஷமா வச்சிருப்பார். ஆண்டவர் சந்தோஷமா வச்சிருப்பார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிட்டுங்களா? வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னு நான் அனுபவிச்சத இயேசுவை தேடினதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி சந்தோஷமாவது ஒன்னாவதுங்க. வாழ்க்கை எப்படியே இருந்தது. என்றைக்கு ஆண்டவரை தேடி அப்படி வேதத்தை வாங்கி அனுதினம் படிச்சு அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கணும், அப்பதான் எங்க குடும்ப சமாதானத்தை அடைஞ்சது, சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டது. ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. பாருங்க, மூன்றாவது காரியம், கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கும் போது எப்பொழுதுமே நீங்க வெற்றியா தான் இருப்பீங்க. நீங்க மேன்மை அடைந்து கொண்டே போவீங்க. நீங்க இருக்கிற பக்கத்துல மற்றவர்கள் முன்பாக ஆண்டவர் உங்களை புகழுக்குரியவர்களாக ஆசீர்வாதித்து உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளை புகழுக்குரியவர்களாக ஆசீர்வாதித்து உயர்த்துவார். ஆமென் சொல்லுமே. நான்காவது காரியம் பாருங்க, 65வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமே. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீ பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். பாருங்க, 65:5 பாருங்க. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. ஆண்டவரை யாரெல்லாம் நம்புவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல போட்டிருக்குது பாருங்க வேதத்துல. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பூமியில வாழுகிற எல்லா மக்களும் அவரை நம்புவாங்களாம். ஆமென் சொல்லுவோமே. பூமியில
பூமியில வாழுகிற எல்லா மக்களும் அவரை நம்புவாங்க. கிடையாது, தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கை. அப்படின்னா கடல்ல பிரயாணப்படுகிறவர்கள், கடல்ல எவ்வளவு அலை எழுப்புங்க, எவ்வளவு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி எப்படி இவ்வளவு அலைகள் எழுப்பும் போது கப்பல் பாதுகாப்பா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா இங்க சொல்லப்படுகிறது பாருங்க, தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. அப்படின்னா எல்லாரும் நம்புகிற நம்பிக்கையின் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா. எல்லாரும் நம்புகிற அவரை நம்புகிற ஒருவருடைய முகமே வெட்கப்பட்டு போகாது. அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். அதனாலதான் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வியாதி, போராட்டம், பிரச்சனை, சத்துருடைய வல்லமை கிரியை செய்யும் போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை தேடி சபைக்கு ஏராளமான பேர் நீங்க வரீங்க. வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நேரத்தோட வந்திருக்கிறோம். என்ன காரணம்? ஆண்டவர் கடந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கை செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், நன்மைகள், செய்த விடுதலை, ரட்சிப்பு, மேன்மை, எங்கிருந்து நம்மளை விடுதலையாக்கணுமோ அங்கிருந்து ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையுமே விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென் தானே. உண்மையை நான் சொல்றது. அப்ப பாருங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. எல்லோரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. அப்ப நம்ம ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம்னா எல்லாருமே கர்த்தர் மேலதான் நம்பிக்கையா இருக்கணும். இந்த திருச்சபையில எவ்வளவு பேர் இருக்கிறோம்னா நம்ம எல்லாருமே கர்த்தர் மேலதான் நம்பிக்கையா இருக்கணும். ஏன்னா அவர் ரட்சிப்பின் தேவன், மீட்பின் தேவன், விடுதலையாக்குகிற தேவன், சுகமாக்குகிற தேவன், ஆரோக்கியத்தை தருகிறவர், இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். ஆமே. எவ்வளவு பெரிய சிக்கலில் மாற்றிருந்தாலும் அங்கிருந்து விடுதலையாக்க அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க. அதனால பாருங்க, எங்கள் ரட்சிப்பின் தேவனே அப்படி என்றால் எங்களை எப்பொழுதுமே பாதுகாக்கிறவரே, எங்களை எப்பொழுதுமே பராமரிக்கிறவரே. அப்போ அவர் உங்களுடைய ரட்சிப்பின் தேவனா இருக்கிறார். எப்பொழுதுமே பாதுகாக்கிறவராக, எப்பொழுதுமே பராமரிக்கிறவராக, எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கிறவராக, எப்பொழுதுமே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக, எதிராளி உங்களிடத்துல எவ்வளவு குறைகளை காணும்படியாக பார்த்தாலும் அவர் அவருடைய வழியிலே உங்களை நடத்தும்படியாக, அவருடைய திட்டத்தின்படி உங்களை நடத்தும்படியாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, அடுத்து பாருங்க, என் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால். அப்படியே அவர் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க பயங்கரமான காரியங்களை செய்கிறவராய் இருப்பதற்காக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன், உடைய நாமத்தை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் கணவனுடைய வாழ்க்கையில, என் மனைவியுடைய வாழ்க்கையில, என் பேரப்பிள்ளையுடைய வாழ்க்கையில, என்னுடைய திருச்சபையில நான் செய்கிற ஊழியங்களில பல அதிசயமான வியந்து போகும்படியான, வியக்கத்தக்கதான, ஆச்சரியப்படும்படியான அதிசயங்களை எனக்கு நீ செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அவர் மேல நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. வேறொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்குது, பல அதிசயமான காரியங்கள் செய்யறார். பல அதிசயமான காரியங்கள், நீங்க நினைச்சு பார்க்காத அதிசயமான காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்காத பிரமிக்கத்தக்கதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பல அதிசயமான காரியங்களை செய்வீர். பல இடங்களில் வாழ்பவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். ஆமென் சொல்லுமே. பல அதிசயமான காரியங்கள். நீங்க இதுவரைக்கும் நிறைய அற்புதங்களை பெற்றிருக்கிறீங்க, சாட்சியெல்லாம் சொல்றீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை உங்களுக்கு செய்தது யாருங்க?
அவர் பேரை சொல்லுங்க. இயேசு. அவர் பேரை சொல்லுங்க. இயேசு. இதுவரைக்கும் ஏராளமான அற்புதங்களை நீங்க பெற்றிருக்கிறீங்க. அவர் செய்தது யாருங்க? அவருடைய பேரை சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அவருக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. இதுவரைக்கும் ஏராளமான அற்புதங்களை நீங்க பெற்றிருக்கிறீங்க. இன்னும் பல அதிசயங்கள் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்க குடும்பத்துக்கு செய்ய போகிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமா இருங்க. இயேசுவின் மேல, கர்த்தராகிய கிறிஸ்து மேல நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கையா இருங்க. ஆண்டவராகிய இயேசுவின் மேல நம்பிக்கையா இருங்க. என்ன அற்புதமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிசயமா இருந்தாலும், அவருக்கு அது லேசான காரியம். அவருக்கு அது லேசான காரியம். முடியாததை முடிக்க பண்ணுகிறவர், ஆகாததை ஆக பண்ணுகிறவர், முடிந்து போனதை திரும்ப ஆரம்பித்து வைக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அவர் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்பயுமே நல்லா தான் இருப்பீங்க. ஊழியக்கார மேல நம்பிக்கை வைக்காதீங்க. என் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அற்புதம் செய்யறது அவரா நானா? அவர் மேல நம்பிக்கை வைக்கின்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரிடத்துல நம்பிக்கை வைங்க. அனுதினம் அவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முதல் காரியம் வழியை காட்டுவார். இரண்டாவது காரியம் உங்களை அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். மூன்றாவது காரியம் வெற்றியும் மேன்மையும் புகழையும் உங்களுக்கு உண்டாக்குகிறவரா இருக்கிறார். நான்காவது காரியம் பல அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் செய்திருக்கிறார். இன்னும் ஏராளமான அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பாருங்க, உங்கள் பிள்ளைகள் யாவரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். 13 வாசிங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்றால் உங்கள் பிள்ளைகள் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள். நீங்க எல்லாம் ஆண்டவரை தான் பின்பற்றீங்க. வாலிபர்களை கேட்கிறேன், சிறு பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், நீங்க யாரை பின்பற்றீங்க? ஆண்டவராகிய இயேசுவியா இல்ல உலகத்தையா? அல்லது ஊழியக்காரரையா? அல்லது உங்களோட திருச்சபையில வந்து ஆராதிக்கிற மற்றவர்களை பின்பற்றுகிறீர்களா? வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை பின்பற்றுகிறீர்களா? பாருங்க, கருத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்க பிள்ளைங்க பாதுகாப்பா இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு மாத்திரம் உங்க பிள்ளைகளை கொண்டு வந்துருங்க. மீதிய ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்க பிள்ளைங்க உண்மையாலுமே நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைங்க உண்மையாலுமே நல்லா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்க உங்களை மகளை குறிச்சு, ஒருவேளை உங்க மகனை குறிச்சு, அல்லது உங்க மருமகனை குறிச்சு, உங்க மருமகளை குறிச்சு, அல்லது சில உங்க பேர பேத்தி குறிச்சு ஏதோ ஒரு வித கவலையோடு கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதை செய்யணுமோ அதை ஆண்டவர் செய்வாருங்க. ஆமென். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாமும் நம்முடைய குடும்பமும் ஆண்டவரை சேவிக்கும் போது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வருகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக அவர் வைத்திருக்கிற அந்த உயரத்தின் வழியில உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தி செல்லுவார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கு. பயப்படாதீங்க. யார் யாரோ ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம்
நினைச்சு நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க. அண்ணன்னு ஆண்டவருக்கு நீங்க நேரத்தை கொடுங்க. ஆலய ஆராதனை வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் செய்ய போகிற காரியம் உங்க வாழ்க்கையில பயங்கரமானதா இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயங்கரமானதா இருக்கும். ஆமீன் சொல்லுமே. பாருங்க, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்போ உங்க பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீங்க கற்றுக் கொடுங்க. பெற்றோர்களா இருக்கிற நீங்க உங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்க பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவர் போதிக்கிற அந்த போதனைக்கு அவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்கிற பிள்ளைகளாய், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை செய்யாத இருக்கிற பிள்ளைகளாய் வளர நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுங்கள். அவர்களை நன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நீங்கள் அவர்களுக்கு உதவியா இருங்கள். அனுதினம் வேதத்தை படிக்க, அனுதினம் ஜெபத்துல தரித்திருக்க, பல மணி நேரம் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராதனை கலந்து கொள்ள, அல்லது நீங்கள் ஊழியம் செய்யும் போது உங்களோடு கூட உங்கள் பிள்ளைகளும் ஊழிய களத்துக்கு வரும்படியாக எல்லாவற்றிலும் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை போதகர் மூலமா கர்த்தர் போதிக்கலாம். உங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்காக சொல்லுகிறேன், உன் தாயை கொண்டு, உன் தகப்பனை கொண்டு, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிற தலைவர்களை கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் போதிக்கலாம். ஆமென் சொல்லுமே. அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது உங்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, பயத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. எல்லா பயங்களுக்கு விலக்கி விடுதலையாக்குவார். பயப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. எதற்கும் பயப்படாதீங்க. எதற்கும் பயப்படாதீங்க. சொல்லுங்க, எதற்கும் பயப்படாதீங்க. எதற்கும் பயப்படாதீங்க. பாருங்க, ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்னு டச் பண்ணார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்றீங்களா? என்ன பண்றீங்க சொல்லுங்க. ஒன்னு டச் பண்ணார். ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. ஒரு பிரச்சனையும் வந்துடாது, ஒரு நஷ்டமும் வந்துடாது, ஒரு உபத்திரமும் சத்துரு உங்களுக்கு கொண்டு வர முடியாது. உங்க பிள்ளைகளை சொல்லுங்க, உங்க குடும்பத்தை, உங்களை, உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை, உங்க உடைமைகளை, உங்கள் பிள்ளைகளை, உங்க குடும்பத்தில் உள்ளவர்களே சத்துரு தொடவே முடியாது. ஒன்றும் அணுகுவதில்லை. தீமை உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, சபையை அணுகுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் அரணும் கோட்டையும் கேடகமும் மகா பெரிய பாதுகாப்பின் அரணை கர்த்தர் தான். பாதுகாப்பின் அரண் யாருங்க? நம்மளை பாதுகாப்பவர் யாருங்க? நமக்கு கோட்டையா இருக்கிறவர் யாருங்க? நமக்கு மகா பெரிய பலனா இருக்கிறவர் யாரு? இந்த பலத்துல நடக்கிறீங்களா? கர்த்தர் பலத்துல நடக்கிறீங்களா? இந்த ஊழிய கர்த்தரால நடக்குது. இந்த ஊழிய கர்த்தருடையது. ஆமென் சொல்லுவே. பாருங்க, நீதியினாலே சிறப்பட்டிருப்பாய். பாருங்க, பாருங்க, நீதினாலே சிறப்பட்டு அப்படின்னா நாளுக்கு நாள் நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. ஆமே. இன்னும் ஆண்டவருக்கு, இதுவரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறீங்க. இனி வரப்போகிற நாட்கள் இன்னும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க பாருங்க. இன்னும் அவருடைய வார்த்தை கீழ்ப்பட போறீங்க. இன்னும் அவருடைய சமூகத்தை அதிகமாய் நீங்கள் தேட போகிறீர்கள். ஆமென் சொல்லுமே. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறீர்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போகிறீர்கள். உங்கள் கரங்களில் அற்புத அடையாளங்களை ஆண்டவர் நடத்துவார். ஆமென். பாருங்க, கொடுமைக்கு தூரமாவாய். எந்த கொடுமையும் வராது. நீங்களே கொடுமை கூப்பிட்டுறாதீங்க. என்னங்க? ஆமா, யாராவது பாத்தீங்கன்னா ஏதாவது சொன்னா சோரே கொடுமை அப்படிமா எங்கேயோ போறத கூப்பிட்டுக்குவாங்க. அது பார்க்கும். கொடுமை ரோட்ல போயிட்டு வச்சு ரெண்டா நம்ம பேர் சொல்லி ஒரு ஆள் கூப்பிடுது. அந்த மாதிரி வேலையில வச்சுக்காது. அல்லேலூயா. வேலை சொல்லுது, கொடுமைக்கு தூரமாவாய். ஆமென் சொல்லுமே. யார் என்ன சதி திட்டங்களை உங்களுக்கு விரோதமா போட்டாலும் கூட இருந்து பாதுகாக்க கர்த்தர் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கடுமையான காரியங்கள்
கர்த்தரை நம்பி இருக்கும் போது, ஆமென், உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் போதுதான், ஆமென், பாருங்க, நீதியினாலே சிறப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய். பயப்படுத்துறாங்களா அப்படின்னு கம்முங்க. என்னங்க, ஏய் பாத்துக்கிறேன், சத்துரு மூர்க்க வழியோட எழுப்புகிறானா, மனசு நினைச்சுங்க, அவங்கள்ட்ட ஒண்ணு பேச வேண்டாம், அவங்கள்ட்ட பேசணும், ஒண்ணு பேசுவான், எனக்கு கர்த்தாவே நீங்க எனக்கு இருக்கிறீங்க போதும் அப்படின்ட்டுங்க, வீதி அவர் பார்த்துக்குவார். ஆமென். பாருங்க, பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. கொடுமையோ பயமோ திகிலோ நாசமோ மோசமோ உங்களை அணுகாது. நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே பயத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படி நீங்க பயப்படுறது மாதிரி எதுவுமே நடக்காதுங்க. ஒருவேளை யாராவது ஏதாவது சொல்லி இருக்கலாம், அதை நினைச்சு நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம், அப்படி நீங்க வந்திருக்கலாம். ஆனா வந்திருக்கிற உங்க இருதயத்தை பார்க்கிறவர் உங்களை என்ன சொல்றாரு, நீ பயப்படுற மாதிரி ஒண்ணு நடக்காது, தைரியமா இரு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, பயப்படுற மாதிரி ஒண்ணு நடக்காதுங்க, பயப்படுற மாதிரி ஒண்ணு நடக்காதுங்க. அவன் அப்படிதான் சொல்லுவான். சொல்லுங்க, அவன் ஏமாத்துவான். ஆனா கர்த்தர் உண்மையானவர் சொல்லுகிறாரு, நீ பயப்பட மாட்டாய். அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டாம், பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஆமென். ஏன்னா எல்லாரும் பயமாதவர் எதுக்கு பயப்படுற, ஆண்டவராக இயேசு இருக்கிறாரு, பயப்படுறதுக்கு என்ன இருக்குது இதுல? கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது அவர் நல்லா தான் நடத்திட்டு போவார். இது வரைக்கும் நல்லா நடத்தினார் இல்லையா, பாதுகாத்தார் இல்லையா, தேவைகளை சந்தித்தார் இல்லையா, பராமரித்தார் இல்லையா. உலகமே பயந்து கொண்டுதான் இருந்தது, ஆனா உங்களையும் என்னைய ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருக்கிறார், பத்திரமா வச்சிருக்கிறார். கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, நீங்க பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா பயத்திலிருந்து உங்களை பாருங்க, கொடுமையிலிருந்து அச்சத்திலிருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க. ஒருவேளை எந்த காரியம் உங்களுக்கு பயமா இருக்குதோ, யார் உங்களை பயன்படுத்துறாங்களோ, எந்த பிரச்சனை உங்களுக்கு பயத்தை உண்டாக்குதோ, அந்த பிரச்சனைக்கான தீர்வை கர்த்தர் அவருடைய கையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்களை எதுவுமே பாதிக்காதுங்க, எதுவுமே பாதிக்காது. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற திருச்சபையே, சபையே, ஆண்டவர் இந்த சபைக்கு இன்றைக்கு நம்மளோட எனக்காக உங்களுக்காக பேசுகிறார். உங்களையோ என்னையோ உங்க குடும்பத்தையோ என்னுடைய குடும்பத்தையோ ஊழியத்தையோ அல்லது உங்களுக்கான காரியங்களையோ உடைமைகளையோ ஒரு பாதிப்பு வராதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். ஆமென் சொல்லுவே, ஆமென் சொல்லுவே. பாருங்க, ஆறாவது காரியம், பயத்திலிருந்து விடுதலை தருவார். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில் இருக்காது. ஏழாவது காரியம், ஏசாயா 54வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. உன் எதிரி கண்டிப்பா உன்னை தேடி வந்துதான் ஆகணும். உனக்கு விரோதமா எழுதுகிறவர்கள் உன் இடத்துல வந்துதான் ஆகணும். நாம சில நேரத்தில் நினைச்சுக்கிறோம், ஏதோ சில பிரச்சனை வரும்போது ஏதோ ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி சோதிக்கிறாரு, ஏன் ஒரே போராட்டமா இருக்குது, ஏன் உங்களை எல்லாம் எனக்கு விரோதமா எழுப்பி விட்டு இருக்கிறாரு, ஏன் எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை, ஏன் ஆண்டவரே அப்படிங்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. அல்லேலூயா. என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. அது மாத்திரமல்ல, பாருங்க, எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உங்கள் சார்பிலே வருவார்கள், உங்கள் பட்சத்திலே வருவார்கள். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உங்களை எதிர்க்கிறவர்கள் உங்கள் முன்பாக தோற்று போவார்கள், நீங்கள் ஜெயத்தை எடுப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவே, எனக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் என் சார்பிலே வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்க சொல்லுங்க, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவே, எனக்கு விரோதமாக என்
வைப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க உங்க சார்பில் வருவாங்க, சமாதானத்துக்கு வருவாங்க. உங்களை பயப்படுத்துகிறவர்கள் சத்துரு, சத்துரு, உன்னை எதிர்த்த சத்துரு என்னை மன்னிச்சுக்குன்னு சொல்ற நேரம் ரொம்ப காலம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய எதிரிகள், உங்களை எதிர்ப்பவர்கள் உங்களுக்கு முன்பாக தோற்கடிக்கப்படுவார்கள். அடுத்தது பாருங்க, ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அருமையான சபையே, தேவனுடைய செய்தியை யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கலங்கி போய் இருக்கிறீங்களா? கஷ்டத்தோடு போடு இன்றைக்கு இருக்கிறீங்களா? பயத்தோடு போடு இன்றைக்கு இருக்கிறீங்களா? பதுங்கி கொண்டு இருக்கிறீர்களா? என்ன செய்வதென்று தெரியாதபடி இருக்கிறீர்களா? ஆனால் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை பெரியதாக இருக்கிறது. இதை எப்படி சமாளிக்க போறோம் என்கிற ஒரு கலக்கத்தில் இருக்கிறீர்களா? கர்த்தர் திருச்சபையே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, உங்களுக்காக சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா செயல்படுகிறவன், மனசாட்சியே இல்லாமல் செயல்படுகிறவர்கள், உங்களை ஏமாற்றும்படியாக திட்டம் போடுகிறவர்கள், உங்களை ஏமாற்றுவதற்கென்று தனக்கு சப்போர்ட்டாக சிலரை சேர்த்து கொண்டு உங்களை எதிர்க்கிறவர்கள், இல்லை நீ செய்கிறது தவறு என்று சொல்லி உங்கள் சார்பிலே பேசத்தக்கதாக கர்த்தர் சில காரியங்களை செய்வார். சொல்லுவோமே, பாருங்க, சொல்ல பாருங்க, எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அவங்க திட்டம் போட்டிருப்பாங்க, அவங்க சிலரை சப்போர்ட்டுக்கு சேர்த்திருப்பாங்க, எல்லாம் ஒன்றாக வந்து பொய்யை பிணித்து சில அவதூறுகளை சொல்லி சில காரியங்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் அவர்கள் செய்கிற காரியம் தவறு என்று அவர்களுக்கு கர்த்தர் உணர பண்ணுவார். அவர் அவர்களோடு யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த திட்டமும் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆலோசனையும் வாய்க்காம போகும். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஜனங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க, சில காரியங்களை உருவாக்குவாங்க, தந்திரமா உருவாக்குவாங்க, ஏமாற்றும்படியா உருவாக்குவாங்க, எப்படியாவது ஏதாவது செய்யும்படியா உருவாக்குவாங்க. ஆனா அந்த ஆயுதம் உங்களை தோற்கடிக்காது, நீங்க அதை தோற்கடிச்சிருக்கீங்க. அவங்க ஆலோசனை, அவங்க திட்டமெல்லாம் தேவ பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில செல்லுபடி ஆகாது. ஏன்னா அவருடைய திட்டம் உங்க மேல இருக்குது, அவருடைய அழைப்பு உங்க மேல இருக்குது. அவர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார், அவர் உங்களை வேறு பிடித்து எடுத்திருக்கிறார், அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், அவர் உங்களை செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பாருங்க, நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், தாவீது ஒரே மனுஷன், ராணுவமே துரத்துது, ராஜா துரத்துற, எல்லா பக்கம் துரத்துறாங்க. ஆனா தாவீது யாரும் தொட முடிச்சுதான்? உங்க பைபிள்ல போட்டுருக்குதா? தாவீது யாரும் அடிச்சுட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தர் தொட முடியலைங்க. எத்தனை திட்டம் சவுல் போட்டிருந்தார், ராணுவம் எவ்வளவு திட்டம் போட்டிருந்தது, பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாய் எவ்வளவோ திட்டங்களை போட்டிருந்தார். ஆனா தாவீதுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தது. ஹல்லேலூயா. தாவீதுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தது. அதே போல பாருங்க, தானியேலுக்கு விரோதமா எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு சதிமோசங்களை உருவாக்கினார்கள். சிங்கக்கம்பிலை போடும்படியாய் சிங்கத்தினாலே தாவீதுக்கு தானியேலுக்கு மரணம் வர வேண்டும் என்று சொல்லி தானியேலை சிங்கக்கம்பிலை போட வேண்டும் என்று சொல்லி அநேக திட்டங்களை உருவாக்கினார்கள். ஆனால் ஒரு சேதமும் தானியேலுக்கு வரல. பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை
அக்கினியில போடணும். ராஜாவின் இடத்துல கட்டளை வாங்கி கொண்டாங்க. எப்படி மற்ற மனிதர்ல அக்கினியில போட்டா எப்படி சூளையை சூடாக்குவார்களோ அதை போல 7 மடங்கு சூடாக்குனார்களாம். தூக்கி போட்டார்கள். தலைமுடியை கூட அந்த நெருப்பு தொட முடியும். நீங்க நினைக்காதீங்க, தனியா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பாருங்க, பாக்குறாங்க 3 பேர்த்த தூக்கி அக்னியில போட்டுறாங்க. ராஜா பாக்குறாங்க, விருதுகளா பாக்குறாங்க. அக்னியில போட்டது 3 பேர் அல்லவா, தினம் 4 பேர். அது கட்டியில போட்டோம். இவங்க விடுதலையோடு உலாவுகிறார்களே. சத்துரு கட்ட பாப்பான், கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அண்ணாள் பாருங்க, அண்ணதுன்னு வேதனை அண்ணாளுக்கு. குழந்தை இல்லாதனால ஒரு அண்ணதுன்னு வேதனை, அண்ணதுன்னு துன்பம், அண்ணதுன்னு அழுகு அண்ணாளுடைய வாழ்க்கையில. ஒரு நாள் ஆலயத்துக்கு போறாங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து எவ்வளவு அழுவ முடியுமோ அழுது செலுத்திட்டு வராங்க. ஆண்டவர் குமாரனை கொடுத்தார். கேட்டபடியே அண்ணாளுக்கு ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு பாருங்க, தீர்க்கதரிசியுடைய மனைவி இருக்கிறாங்க. ஏராளமான கடன், 2 பிள்ளைகள். தீர்க்கதரிசி இறந்து போயிட்டாங்க. குடுக்கறதுக்கு கடனை கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வந்து கேட்கிறாங்க, ஒன்னா கடனை கட்டு, இன்னொன்னு 2 பிள்ளைகளை கொடு. பணத்தை கொடுக்கிறியா, உன்னுடைய 2 பிள்ளைகளை தரையா அப்படின்னு கடைக்காரன் கேட்கும்போது அந்த தீர்க்கதரிசி மனைவி தீர்க்கதரிசின்ற போது அவர் கேட்கிறாரு, உன்னிடத்துல என்ன இருக்குது? என்னிடத்துல 1 கூட எண்ணெய் இருக்குது. ஆலோசனை அங்கு வருது அவங்களுக்கு. எல்லா கடனை கட்டுற அளவுக்கு கர்த்தர் அற்புதங்கள் செய்தார். ஒருவேளை இன்னைக்கு பரவாயில்ல, இது நமக்கு தான் கடனை வாங்கிட்டாங்க, கட்ட முடியல அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க எண்ணத்தையெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமக்கி உங்க பொருள் உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, பார்த்துட்டே பாருங்க, பார்வையே இல்லை, பார்வையே இல்லை. இயேசு வரா. ஏராளமான பேர் இயேசுவோட வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு அற்புத அடையாளங்கள் செய்த ஆண்டவரோட எத்தனை பேர் கூட வந்திருப்பாங்க. ஆனா அத்தனை கூட்டத்தில் அத்தனை சத்தத்திலையும் ஆண்டவர் பர்திமேயுடைய சத்தத்தை கேட்டார். நிற்கிறார், போயிட்டு இருந்த ஒரு சத்தத்தை கேட்டதுக்கு நிற்கிறார் என்று அவர் கூப்பிட்டு சொல்றாரு. அவர் நம்பிக்கை பாருங்க, பல வருடமாக பார்வை இல்லாம இருந்தாலும் பர்திமேயுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆண்டவராக இயேசு வரார். அவர் இடத்துல கேட்டா எனக்கு பார்வையை தந்துடுவார். கூப்பிடுறார், தாவீது குமாரனே எனக்கு இருக்கு. எல்லாம் அதட்டுறாங்க, கமன்று சத்தப்படாத, அவரை கூப்பிடாத அப்படின்ட்டு. ஆனா அத்தனை சத்தத்திலும் அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் பர்திமேயுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார், கூப்பிடுறார். அவனுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பார்வை அடையணும், விசுவாசப்படி ஆகட்டும்னு சொன்னார் பாருங்க. அப்பவே பார்வை, அப்பவே அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளையே, நீ இங்க இருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏன்னா வானத்தின் பூமி உண்டாக்கினவர் உங்களோடு இருக்கிறார். அவங்க ஒரு வேலை உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க சூழ்நிலைகளை பார்த்து, உங்க கணவனை பார்த்து, உங்க மனைவி பார்த்து, உங்க பெற்றோரை பார்த்து, அவங்க பார்வையில ஏதோ ஒரு சாதாரணமா இருக்கிற மாதிரி நினைச்சு எதையும் செஞ்சிடலான்னு திட்டம் போடலாம். ஆனா சர்வ வல்லவர் இருக்கிறார். அந்த சராசரங்களை அடைக்கி ஆளுகை செய்கிறவர் இருக்கிறார். அழைத்தவர் இருக்கிறார். தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே உங்களுடைய கருவின் கருவை கண்ட அவருடைய கண்கள் உங்களை கண்டு கொண்டே இருக்கிறது. உங்களை பார்க்கிறது, உங்களுக்கு உரமாய் உருவாக்குற திட்டங்களை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆகவே ஒன்றும் அணுகாது. ஆமென் சொல்லுவோமே, ஒன்றும் அணுகாது. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அடுத்து பாருங்க, எந்த ஆயுதமும் வாய்க்கா. அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமா உருவாக்குனாலும், எவ்வளவு திட்டங்களை அப்படின்னா பாருங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னா
ஒண்ணு போனா ஒண்ணு வருதுங்க, ஒண்ணு போனா ஒண்ணு வருதுங்க, ஒண்ணு போனா இந்த மாதிரி காப்பாத்தினவரை நீ காப்பாத்துவார். எத்தனை அம்புகளை வேண்டுமானாலும் அவன் அனுப்பட்டு அத்தனை இருந்தும் ஆண்டவராக இயேசு உங்களை உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். நீங்க பாதுகாப்பாதான் இருப்பீங்க. ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, எத்தனை ஆலோசனைகளை எத்தனை திட்டங்களை உங்களுக்கு விரோதமா சத்துரு போட்டாலும் அத்தனை வாய்க்காமல் போக பண்ணுகிறவர் உங்க கூட இருக்கிறார். கையை தட்ட மாட்டீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தாங்க பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பாருங்க, உனக்கு விரோதமா நியாயத்தில் எழுப்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய்? இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்படின்னா நான் அவர்களுக்கு செய்ய போகிற நீதி இது அப்படிங்கிறார். அவர் உங்களுக்கு எப்பயுமே நீதி தான் செய்வார். யார் உங்களை பயப்படுத்தினாலும் உங்களுக்கு விரோதமா எழுப்பினாலும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல நீங்க நியாயம் செய்யும் ஆண்டவரே, நீங்க எனக்கு நியாயாதிபதியா இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், மீதி அவர் பார்த்துக்குவார். பிரச்சனையை அவர் கையில கொடுத்துட்டா மீதி அவர் பார்த்துக்குவார். ஆமென் சொல்லுமே, ஆமென் சொல்லுமே. எட்டாவது காரியம், உங்களுக்கு எதிராக எழுப்புகிற எந்த யோசனையும் திட்டமும் ஒண்ணுமே வாய்க்காது. ஆமென். உங்களை ஒருத்தரை ஏமாற்ற முடியாது, உங்களுடைய யாரும் அபகரிக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளை யாரும் தொட முடியாது, உங்கள் உடைமைகளை தொட முடியாது. கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென் சொல்லுமே. ஒன்பதாவது காரியம் பாருங்க, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். முடிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். ஆமென் சொல்லுமே. செவ்வாய்ப்படுத்துகிற தேவன் அப்படின்னா வாழ்க்கையில எதுவெல்லாம் சரியில்லையோ அதை எல்லாவற்றையும் சரிப்படுத்துவாருங்க. ஒருவேளை பொருளாதாரம் சரியில்லையா, வேலை சரியானபடி இல்லையா, அல்லது பிசினஸ்ல சரியில்லையா, ஒரு திருப்தி இல்லையா, அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சரியில்லாதபடி இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு வியாதி, ஒரு சிக்கல், ஒரு கடன், இப்படிப்பட்ட ஒரு சத்துருவினால் வருகிற சில தொந்தரவுகளை நீங்க அகப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலுமே உங்க சுய புத்தி சார்ந்து எதுவுமே செய்யாதீங்க. உங்க சுய புத்தி சார்ந்து எதையுமே செய்யாதீங்க. முழு இருதயத்தோட கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க இன்றைக்கு சந்திக்கிற, அனுபவிக்கிற அந்த வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவர் உங்களுக்கு அற்புதங்களை அதுல செய்வார், அதுல அதிசயங்களை அவர் செய்வார், அவர் விடுதலையை தருவார், அவர் உயர்த்துவார், அவர் சமாதானத்தை தருவார், அவர் சந்தோஷத்தை தருவார், எல்லா சஞ்சலங்களையும் அவர் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுவார், குடும்பத்திலிருந்து நீக்கி போடுவார். குடும்பத்தில் அல்லது வேலை காரியத்தில் அல்லது பிசினஸ்ல எதுவெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் சரியாகும்படியாக, அதுல ஒரு திருப்தி, ஒரு சமாதானம் உங்களுக்கு உண்டாகும்படியாக நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. ஆமென் சொல்லுமே. பாருங்க, முழு இருதயத்தோட கர்த்தர் மேல அப்படின்னு என்ன அர்த்தம்? அரகுற நம்பிக்கை இருக்கக்கூடாது. எப்படி? அரகுற மனசோட கர்த்தரை தேடாதீங்க. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. பாதி இருதயத்தோட ஆண்டவரை தேடாதீங்க, காவாசி இருதயத்தோட ஆண்டவர் தேடாதீங்க. முழுசா ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. முழுசா ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. அடுத்தது பாருங்க, 7:6, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென் சொல்லுமே. அப்படி என்றால் அவரை சார்ந்து இருக்கும் போது செய்கிற எல்லாவற்றிலுமே அவர் உங்களுக்கு உதவுவாராம். உங்கள் பாதை செவ்வையாக்குவார். என்ன அர்த்தம்? நீங்க செய்யற எல்லா காரியத்திலுமே கர்த்தர் உங்களுக்கு உதவுவார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க சுய புத்தின் மேல் சார்ந்து இருக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சுய புத்தின் மேல் சாயாமல் உங்கள் முழு இருதயத்தோட கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து சொல்லுங்க, உங்கள் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்க,
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். எல்லாம் சரியாகும். சொல்லுங்க, எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். சொல்லுங்க, எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். கஷ்டம் மேல நம்பிக்கையா இருங்க. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எழுந்து ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரலோக தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நாங்கள் மகிமையை கொண்டு வருகிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவரே, இந்த நாளில் கூட நீர் எங்களோடு கூட ஏராளமான காரியங்களை பகிர்ந்து பண்ணீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்துக்கு நாங்கள் எதை எதிர்பார்த்திருந்தோமோ ஆண்டவரே, அதை அறிந்தவர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசினபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய பாதுகாப்பை இருக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் உண்மையில் இருப்பதாக ஆண்டவரே, நீருடைய வழியை செவ்வையாக்குவீராக. நீர் இவர்களுக்கு உதவுவீராக. ஆண்டவரே, நீர் இவர்களுக்கான வழியை காண்பிக்கிற தேவனாய் இருப்பீராக. ஆண்டவரே, உடைய முகத்தை அவர்கள் தரிசிப்பார்களாக. ஆண்டவரே, அவர்களுக்கு வெற்றி அடைவார்களாக. அவர்களை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. புகழுக்குரியவர்களாக அவர்களை உயர்த்துவீராக. ஆண்டவரே, பல அதிசயங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையை நடப்பிக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமா இருப்பதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா வியாதிலிருந்து, எல்லா சஞ்சலிலிருந்து, எல்லா பயத்திலிருந்து இயேசப்பா அவர்களை விடுதலையாக்குவீராக. விடுதலையாக்குவீராக. எல்லா பயத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. ஆண்டவருடைய எதிரி, ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த காரியம் வாய்க்காமல் போவதாக. உருவாக்கப்படுகிற யோசனைகள், எதிராக உருவாக்கப்படுகிற யோசனைகள் வாய்க்காமல் போவதாக. நீர் அவர்களுக்கு நீதி செய்வீராக. ஊழியத்தில் இருக்கிற, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ நீதி செய்யும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய உதவி அவர்கள் மேல் இருப்பதாக. உடைய குடும்பத்தின் மேல் இருப்பதாக. செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், ஊழியம், ஆண்டவரே, படிப்பு, எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்பா. எல்லா கடனிலிருந்து விடுதலையாகுங்கப்பா. ஆண்டவரே, வியாதிலிருந்து சுகத்தை தருவீராகப்பா. ஆண்டவரே, நீர் உடைய கரத்தினாலே அவர்களை பாதுகாத்து நடத்தணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் சிந்தின உடைய பரிசுத்த இரத்தத்துக்களாக வைத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பாதுகாக்கப்படுவதாக. உடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, உடைய குடும்பங்களில் ரசிக்கப்படாத இருக்கிறவர்களை ரசிப்பீராக. உடைய சபையாக, சரீரமாகிய சபையில் கொண்டு வந்து அவர்களை இணைக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இடைப்பட்டது போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நல்ல வழியை காட்டுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய பார்வைக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக உருவாக்குங்கப்பா. வெற்றி, மேன்மை, புகழ்வர்களுக்கு உண்டாயிருக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பல அதிசயங்களை, என்னென்ன அற்புதங்களை, அதிசயங்களை இவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அதில் கர்த்தாவே நீர் அற்புதங்களை செய்வீராகப்பா. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும் ஆண்டவரே. பயத்திலிருந்து விடுதலையை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு எதிராக எழுப்புகிறவர்கள் தோற்று போவார்களாக. எதிரான யோசனைகள் ஒன்று வாய்க்காமல் போவதாக ஆண்டவரே. நீர் உதவி செய்கிறவராக இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுக்குண்டான யாவற்றையும் உடைமைகளையும் உடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.